God rewards. தேவன் நமக்கு பலன் அளிக்கிறார் அல்லது நம்மளை பாராட்டி வெகுமதிகளை கொடுக்கிறார். நாம் செய்யும் செய்கைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். You have been faithful with a few things. I will put you in charge of many things. மத்தேயு 25:21 என்ன போட்டிருக்கிறேன்? கொஞ்ச காரியத்திலே நீ உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் அப்படின்னு இருக்கா. You have been 25:21 You have been faithful with us few things. கொஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட கொடுத்தேன், அதில் நீ நேர்மை உள்ளவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் இருந்தாய். I will put you in charge of many things. There are times in life when we feel like we are doing the right thing but not making any progress. வாழ்க்கையிலே நாம் சில நேரங்களில் நினைத்து பார்க்கிறோம், எல்லாம் சரியாக தான் செய்து வருகிறோம், ஆண்டவருக்கு உண்மையாகவே இருந்து வருகிறோம், ஆண்டவருக்கு நாம் பயந்து நடந்து வருகிறோம், எல்லா விதத்திலும் நாம் ஆண்டவர்களை கீழ்ப்படிந்து நடந்து வருகிறோமே, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறதே, இப்படியே நம்முடைய வாழ்க்கை போகிறதே என்று நாம் சில நேரங்களிலே நினைத்து பார்க்கிறோம். Yet when you are faithful in the routine, something is happening that you cannot see. இருந்தாலும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் படும் பாடுகளோடு சேர்த்து நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்கு பயந்து நடந்து கொண்டே இருக்கும்போது உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் சில காரியங்கள் நடந்தேறிக்கொண்டே இருக்கின்றன. Your character is being developed and your spiritual muscles are getting stronger. உங்களுடைய குணாதிசயம் வளர்ந்து கொண்டே வருகிறது, உங்களுடைய ஆவிக்குரிய தசைகள் பலப்பட்டு கொண்டே வருகிறது. The routine of life may not be exciting. வாழ்க்கையின் அன்றாட பணிகள் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை குதூகலத்தை உண்டாக்காமல் இருக்கலாம். பட் தே ஆர் நெசசரி. அன்றாட வாழ்க்கையிலே நாம் படும் பாடங்களும் அனுபவங்களும் ரொம்ப முக்கியமானவை, அவசியமானவை. When God can trust you to be faithful in the ordinary, He will lead you into the extraordinary. உங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கும்போது வாழ்க்கையில் சாதாரணமாக போகிறோம், படிக்கிறோம், விளையாடுறோம், தூங்குகிறோம், இப்படி அன்றாட வாழ்க்கையில் நினைத்து கொண்டே இருக்கும். தினமும் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை மனதிலே ஏற்றுக்கொள்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பாடல்களை பாடுகிறோம். இதனால் என்ன பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்டாக்கி கொள்ளப் போகிறோம்? ஆண்டவர்கிட்ட போய் தினமும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா உலக பிரகாரமான கோணத்திலே நீங்கள் பார்த்தால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை பற்றி நீங்கள் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுகிறது. அதான் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கேன், நீ எதுவை நினைத்து கொண்டிருக்கோ அதுவாகவே நீ ஆகிவிடுகிறாய். அப்போ நம்ம இறைவனிடத்திலே வேண்டுவது என்ன? இறைவனிடத்திலே நாம் என்ன விதமான குணாதிசயங்களை தர சொல்லி கேட்கிறோம்? ஆண்டவரே எங்களுக்கு நீடிய பொறுமையை தாரும், ஆண்டவரே எங்களுடைய கோபத்தை எங்களை விட்டு அகற்றும். இப்படியே நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய சிந்தனைகள் முழுவதும் இதிலேயே நகர்ந்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய குணாதிசயம் மாறிவிடுகிறது. நாம் பொறுமையை பெறுகிறவர்களாக மாறுகிறோம். நமக்கு ஒன்றுமே வித்தியாசம் தெரியாது, ஆனால் வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு முன்ன மாதிரி இல்லை, இவங்க மாறிக்கொண்டே வருகிறார்கள் அப்படின்றது தெரியும். நமக்கு பாடுகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் வரவில்லை என்றால் நம்ம எப்படி இருப்போம்? இப்போ இவ்வளோ மார்க்கு நீ வாங்கியிருக்க அப்படின்னு ரிசல்ட் வருது. ஏற்கனவே படிக்காமையே இருந்தோம்னா இவ்வளோ மார்க் வருமா? இல்லை இன்னும் நல்லா கஷ்டப்பட்டு உழைத்திருந்தால் இன்னும் எவ்வளோ மார்க் வந்திருக்கும். படிக்காமே போயிருந்தால் எவ்வளோ கீழே போயிருப்போம். இந்த முடிவுகள் வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எந்த நிலையிலே நிற்கிறோம், எவ்வளவு வளர்ந்து வந்திருக்கிறோம் என்று. அதனால் அன்றாடம் நம்ம +2 படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுமா? நமக்கு ஒரு மாற்றமும் தெரியும். அது மாதிரி தான் நம்ம அன்றாடம் நாம் ஜெபித்து கொண்டிருக்கும்போது, ஆண்டோடைய வசனத்தை நாம் படித்து அதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கும்போது நமக்கு எந்த மாற்றமும் தெரியாது. வாழ்க்கையே அப்படியே போய்கிட்டு தான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. நான் ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்து வளர்ந்தேன், ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்து ஊக்கமாக இருந்தேன், ஆண்டவருக்கு பயந்து நடந்தேன், இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமான மாற்றமுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் யுவர் கேரக்டர் இஸ் பீயிங் டெவலப்ட் அண்ட் யுவர் ஸ்பிரிச்சுவல் மசில்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே பலப்பட்டு கொண்டே வருகிறீர்கள். த ரொட்டீன் ஆஃப் லைஃப் மே நாட் பி எக்ஸைட்டிங் பட் தே ஆர் நெசசரி. அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியங்கள் நம்மளை குதூகலப்படுத்துவதாக அல்லது உற்சாகப்படுத்துவதாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி வெறுமனே இருப்பதால் தான் பெந்தேகோஸ்தே சர்ச்சில் என்ன பண்ணுறாங்க, உங்களை உற்சாகப்படுத்தி விடுவார்கள்.
கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை துதிப்போமாக. டம்மு டம்மு டம்முன்னு கேட்கும்போது உங்களுக்கு உற்சாகம் கிளம்பும். ஏன்னா டெய்லி நம்ம ஆண்டவரிடத்துல ப்ரேயர் பண்ணுறோம், டெய்லி முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்துல வேண்டுதல்களை செய்கிறோம், இறை படிக்கிறோம். இதெல்லாம் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக போகுது. அப்போ நம்ம குதூகலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி உடல் பிரகாரமான குதூகலத்தை தூண்டுகிறார்கள். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? ஆண்டவருடைய உண்மையான வார்த்தையை சொல்லிவிட்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். எங்கே இருக்கான்னே தெரியல, நான் பாட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் மற்றவர்களுக்கு போதிப்பதை விட நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது ரொம்ப முக்கியம். நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இயேசு சொன்னார், நீ பெரிய தீர்க்கதரிசியாகி பெரிய பரிசுத்தவான் வெங்காயமாகி நான் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவில்லையா, நான் உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்களை செய்யவில்லையா, நான் உம்முடைய நாமத்தினாலே பிணியாளிகளை குணமாக்கவில்லையான்னு இயேசுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. இயேசு என்ன சொன்னார்? நீ பெரிய பரிசுத்தவான் வெங்காயம் தான், தயவுசெய்து அந்த பக்கமாக போயிடு, முன்னாடியே நிற்காதன்னு சொல்லி சொன்னார். யாரை அவர் அணைத்து கொண்டார்? யார் தேவனுக்கு பயந்து உண்மையான வாழ்க்கை வாழ்கிறார்களோ, கொஞ்ச காரியத்திலே யார் உண்மையாக இருந்தார்களோ, அன்றாட வாழ்க்கையிலே அமைதியாக ஆண்டவருக்கு யாரெல்லாம் பயந்து நடந்தார்களோ அவர்களை தேவன் தன் பக்கத்திலே அழைத்து கொண்டார். நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க? வாங்க இந்த பக்கம் நின்னீங்களா? என்னடா செஞ்சீங்க? பிசாசுகளை துரத்துனீங்களா? இல்லைங்க ஐயா, எதுவுமே செய்யலை. நான் பசியாக இருந்தேன், எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்களா? ஆண்டவருக்காக ஊழியம் பார்த்தீங்களா? இல்லைங்கய்யா, நாங்கள் யாருக்கும் தண்ணி கொடுக்கலைங்கய்யா. எனக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து கொடுத்தீங்களா ஐயருக்கு? இல்லைங்கய்யா, நாங்கள் ஒன்றும் செய்யலை. அவர் என்ன சொன்னார்? நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், தண்ணி கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், வந்து பார்த்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், என்னை எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஐயோ சாமி, அது நான் இல்லை, நீங்கள் வேறு யாரும் நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க. நான் அந்த மாதிரிலாம் எந்த ஊழியமும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, நான் எதுவுமே செய்யலைங்க. இல்லைப்பா, உங்கள் ஊரில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் கூட படித்தவங்களுக்கு எந்த விதத்திலே நீங்கள் இரக்கமாய் நடந்து கொண்டீர்களோ அது எனக்கு தான் செய்தீர்கள். இல்லைங்க, அவங்கெல்லாம் அவ்வளோ ஊழியம் பார்த்துருக்காங்க 10 வருஷம், இப்போ ஜெயிலுக்குள்ளே போய் கிடக்காங்க. அதை ஆண்டவர் சொல்லலை. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாயா, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைத்து நீங்கள் வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம். நீங்கள் வாழ்க்கையிலே தரிகட்டு போய் தவறாக நடந்தீர்கள் என்றால் எந்த சாட்சியும் இல்லை. மோசமான குணாதிசயங்களை வைத்துக்கொண்டு நானும் பைபிள் படிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன் என்று பிரசங்கம் பண்ணுவதை விட நாம் அமைதியாக ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை நாடுவது, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதுதான் முக்கியம். அதுதான் இங்கே சொல்கிறார். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உன்னுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை, அதிலே உண்மையாக எனக்கு பயந்து நடந்தாய், உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதான் இன்றைய சிந்தனை. when you are steadfast in average days you will experience exceptional days. சாதாரண நாட்களிலே நீங்கள் கொஞ்சமும் தடுமாறாமல் நிலையாய் உறுதியாய் நிற்கும்போது தினமும் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை புதுப்பிங்க, நான் என்ன விதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள். இன்னைக்கு இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று சொல்கிறேன். தினமும் நீங்கள் அவரிடத்திலே போய் கற்றுக்கொள்ளுங்கள், அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்கள்கிட்ட பேசுவார். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் என்ன செய்யட்டும், எப்படி செய்யட்டும்? ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்டுவார், ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இப்படி சாதாரணமாக அவரோடு கூட நாம் நடந்து போகும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காணக்கூடிய நாட்கள் இருக்குல்ல, யாருமே கண்டிராத மகத்தான நாட்களை நீங்கள் காண்பீர்கள். when you are steadfast in average days you will experience exceptional days. he will lead you into the extraordinary. யாருமே நினைத்து கூட முடிக்காத அசாதாரணமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நடத்துவார். அந்த காலங்களின் வழியாக உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்வார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?